சங்கம்புரம் கிராமத்துல நிறைய கோதுமை மாவு விற்கிற கடைங்க இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் ராம்லாலுடைய கோதுமை மாவு கடையில தான் வந்து கோதுமை மாவு வாங்குவாங்க. ராம்லால் எங்க இருந்தப்பா? சொந்தத்துல கல்யாணம், ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கு தான் 2 நாள் கடை ஓப்பன் பண்ணலையா? 10 கிலோ மாவு கொடுப்பா. நேத்து வீட்ல மாவு காலி ஆயிடுச்சு. இன்னொரு கடையில போய் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாட்டி பண்ணோம், சரியாவே இல்ல. நீ கொடுக்குற மாவுக்கும் மற்ற கடையில வாங்குற மாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கே தெரியும்ல. ஆ எது நல்ல மாவுன்னு சொல்வீங்கல்ல. மற்ற கடையோட என்னோட கடையில் விலை அதிகம்னு. அதுக்கு காரணம் இதுதான். நான் வாடிக்கையாளரை கூப்பிடவே மாட்டேன். நான் நியாயமாக வேலை பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது கஸ்டமர் எங்கேயோ போக மாட்டாங்க. என் கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாம் பார்த்துப்பேன். ஆமாம், என்னோட மாவு விலை அதிகம்தான். ஆனால் நம்பர் 1 மாவை நான் வைப்பேன். எல்லாருக்குமே ராம்லால் கடையில விற்கிற அந்த கோதுமை மாவு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது நல்லா இருந்துச்சு. எல்லாருமே மாசத்துக்கு 20 கிலோ கோதுமை மாவு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராம்லாலும் அந்த கோதுமை மாவு வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். ராம்லாலுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் தான் ஆயிருந்துச்சு. அவனோட அம்மா சாந்தி பொண்டாட்டி ஊர்மிளா கூட அவன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். என்னப்பா, எனக்கு வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அம்மா, எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உனக்கு தெரியும்ல, உங்கள் முன்னாடி தான் மாவு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ரொம்ப சோர்வாக இருக்குமா? என்னங்க நீங்க அப்புறம் வேலைக்காரங்களை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பார்த்துதான் அதை சுத்தம் செய்வீங்கன்னா அப்புறம் அவங்க எதுக்கு? வேலை பண்ணும்போது நாம் கூடவே நிற்கணும். இல்லைன்னா வேலைக்காரங்க நல்லா வேலை பார்க்க மாட்டாங்க. நான் கூட இருக்கலன்னா அவங்க சரியாக க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் மஷின் கிட்ட போய் என்னோட வேலை நிற்கிறதுக்கு விரும்பலை. ஊரில் கஸ்டமர்ஸ் எல்லாம் நியாயமாக நல்ல மாவு கொடுக்குறதுனால என்கிட்ட வராங்க. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைப்பா. எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்மையா செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி செஞ்சாதான் நல்ல பேர் வாங்க முடியும். அதுல கொஞ்சம் தவறுனாலும் எல்லாம் கெட்டு போயிடும். என் புள்ள இது வரைக்குமே நேர்மையா இருந்திருக்கான். இதுக்கு அப்புறமாவும் எப்பவுமே நேர்மையா தான் இருப்பான். அவன் இந்த நேர்மையால வாழ்க்கையில பெரிய ஆள் ஆக போறான். ராம்லாலுடைய அம்மா தன் புள்ளியோட நேர்மையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ராம்லால் இது வரைக்கும் எப்பவுமே நேர்மையா தான் வேலை செஞ்சிருக்கான். என்னைக்குமே நேர்மையா அவன் விட்டதே கிடையாது. ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணமான ஊர்மிளாவோட தங்கச்சி அவங்க அக்கா வீட்டுல தங்குறதுக்காக வந்திருந்தா. இதுக்கு நடுவுல ராம்லாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய காலில் அடிபட்டு இருந்துச்சு. ராம்லாலால நடக்க முடியல. ஆனா அவன் கடையில இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படியும் 1 மாசம் நான் இங்க தங்கலான்னு தானே வந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து கடையை பார்த்துக்கலாமே. இது சரியா இருக்கும். என்னங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க 2 பேரும் கடையை பார்த்துக்கிறோம். நீங்கள் 2 பேரும் பண்ணுவீங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரவே கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அட ராம்லால், என்னாச்சுப்பா? அட, இப்போதான் டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கால் எலும்பு என்னோடது உடஞ்சி போயிருச்சு. அட, உன் கடையில மாவு வாங்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருமே பிரச்சனையா இருக்கு. எப்படா நீ வருவ? உன்கிட்ட மாவு வாங்கலான்னு துடிக்கிறாங்க. நல்லபடியா ரெஸ்ட் எடுப்பா, உடம்ப பாத்துக்கோ. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவருக்கு கால் சரியாகிற வரைக்கும் நான் வந்து கடையை ஓபன் பண்றேன். உங்க எல்லாருக்கும் கோதுமை கிடைக்கும். சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன். அப்படி அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஊர்மிளாவோட மாமியார் அவளை பாராட்டினாங்க. அவளுக்கு புரியவும் வச்சாங்க. மருமகளே, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பிள்ளைக்கு முடியாத நேரத்துல அவனுடைய வேலையை நீ எடுத்து செய்யறது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் பிள்ளை இது வரைக்கும் எப்பவுமே நேர்மையா தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். அந்த நேர்மையை மட்டும் நீ என்னைக்குமே விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் என் பிள்ளை எப்படி நேர்மையா வேலை பார்த்தானோ அதே மாதிரி நீ பாப்பன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன் அத்தை. அக்கா கூட நானும் தானே இருக்க போறேன். அது சந்தோஷமான விஷயம்தான். ஊர்மிளாவால தனியா சமாளிக்க முடியாது. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க. ராம்லால் எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும்னு ஊர்மிளாவுக்கு சொன்னான். அடுத்த நாள் காலையில ஊர்மிளா அவளுடைய தங்கச்சி கூட கடையை ஓபன் பண்ணா. கடை திறந்து இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, நல்லதா போச்சு, கடையை திறந்து வச்சிருக்கீங்க. இல்லைனா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எந்த கடையில போய் கோதுமை மாவு வாங்கிட்டு வருதுன்னு. எந்த கடையிலயும் நல்லா இருக்காது. நீங்க வேற கடைக்கு போக வேண்டிய அவசியமே நீ இருக்காது. தினமும் கடை திறந்திருக்கும். இந்த கடையில இனிமே நானே இருக்கேன். புருஷனுக்கு முடியாத நேரத்துல பொண்டாட்டி உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலேயே ராம்லால் அண்ணன் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்லனா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருப்பாங்களா? சரி, எனக்கு ஒரு 20 கிலோ மாவு கொடுங்க. அக்கா, நீ பணம் வாங்கிக்கோ, நான் மாவு போட்டு கொடுக்குறேன். சரி கொடு. ஆனா இந்த ராஜு எங்க போனா? அவனுக்கு நம்ம கடை திறந்த விஷயம் தெரியாது போல. சரி, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ராஜு கிட்ட சொல்லிட்டு போலாம். நாளைக்கு அவனும் கடைக்கு வந்துருவான். ராஜு ராம்லாலுடைய கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன். கடை மூடி இருக்கிறதுனால அவனும் அவனுடைய வீட்லயே இருந்துட்டான். ஆனா ஊர்மிளா வீட்டுக்கு போகும்போது ராஜு கிட்ட நாளையில இருந்து கடைக்கு வந்துருன்னு சொன்னான். அப்படி அடுத்த நாள்ல இருந்து ராஜு, கமலா, ஊர்மிளா 3 பேரும் சேர்ந்து அந்த கடையை நடத்தினாங்க. ஊர்மிளாக்கா, கோதுமை தீந்து போச்சு. ரொம்ப நாட்களுக்கு வியாபாரம் பண்ண முடியாது, வாங்கி ஆகணும்.
சரி, அப்ப நாளைக்கு என் கூட வா, நாம போய் கோதுமை வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணி அதை வாங்கிட்டு வந்து கழுவியாகணும். அதை வாங்கிட்டு வந்து அப்புறமா பாத்துக்கலாமே. அடுத்த நாள் அவங்க 3 பேருமே ராம்லால் எங்க இருந்து கோதுமையை வாங்குவானோ அதே கடைக்கு கோதுமை வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. இந்த கோதுமை விலை அதிகமா இருக்கே, கம்மி விலையில இல்லீங்களா? ராம்லால் இதான் வாங்கிட்டு போவாங்க. இதால சப்பாத்தி எல்லாம் நல்லபடியா பண்ணலாம். காஸ்ட்லி தான், ஆனா நம்பர் 1 குவாலிட்டி. அக்கா, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயே. என்ன மாமாக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இவ்வளோ அதிகமா விலை கொடுத்து இந்த கோதுமையை வாங்கி விற்கிறாரு? கம்மி விலையில கோதுமை வாங்கி நம்ம இப்ப வித்துக்கிட்டு இருக்கிற ரேட்டுக்கே விற்கலாம். மாமா எப்படி நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காருல்ல, எல்லாரும் வந்து வாங்குவாங்க, நமக்கு லாபமும் இருக்கும்ல. சரி, அப்படின்னா நாம இந்த கோதுமையை வாங்கிக்கலாம். ஆனா நம்ம எப்பவும் மாவு விற்கிற ரேட்டுக்கே மாவு விற்கலாம். அப்படி அவங்க 2 பேருமே கம்மி விலையில கோதுமையை வாங்கிட்டு போய் அதை க்ளீன் கூட பண்ணாம அப்படியே கடையில வச்சுட்டாங்க. ஊர்மிளா அண்ணி கோதுமையை கழுவவே இல்லை. இதில் குப்பை பூச்சி புளியெல்லாம் இருக்கும். இது கூடவே அரைக்க போறீங்களா? ராஜு, அதை கழுவி காய வச்சு அரைக்கிற அளவுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை. ராஜு, நீ இந்த கடையில் வேலை பார்க்குற வேலைக்காரன், அதிகமாக பேசினா உன் இடத்துல வேற வேலைக்காரனை வைக்க வேண்டியிருக்கும். ராஜு எவ்வளோ சொன்னாலும் ஊர்மிளா கமலா அவனுடைய பேச்சை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அடா உங்கள் மாவை நீங்களே வச்சுக்கோங்க. நாங்கள் வாங்கிட்டே இருந்த அந்த மாவு இது இல்லவே இல்லை. இது மாவே இல்லை. இதில் நாங்கள் பண்ண சப்பாத்தி எப்படி இருக்குன்னா அதை நாய் கூட சாப்பிடாது. அது மட்டும் இல்லாமல் மாவில் பூச்சிப்புழு வாசனை எல்லாம் வருது. அட, இந்த மாதிரி மாவுல சப்பாத்தி பண்ணணும்னா நாங்க இதுக்கு இந்த கடைக்கு வருவோம். அதிகமா காசு கொடுக்கறது நல்ல சப்பாத்தியை சாப்பிடுறதுக்கு. ஆனா காசு அதிகமா வாங்கிட்டு இதை கொடுக்குறீங்க. ஏன் மாவையும் வாபஸ் வாங்கிக்கோங்க. அன்னைக்கு ஊர்மிளாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவ செஞ்ச சின்ன தப்பால எல்லாருமே மாவை திரும்ப கொடுத்துட்டாங்க. அதனால நஷ்டமாயிடுச்சு. அக்கா, இவ்வளோ அவசரமா எங்க போற? விலை அதிகமா இருக்கிற அந்த கோதுமையை வாங்கி முதல்ல அரைச்சி எல்லாருக்கும் விற்கணும். இல்லைன்னா உங்க மாமா பேரு கெட்டு போயிடும். ராஜுவா, இந்த கோதுமை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டு உங்க முதலாளி எந்த கோதுமையை வாங்குவாரோ அதையே வாங்கிட்டு வந்துடலாம். அதை சுத்தம் செஞ்சு நல்லா அலசி காய வச்சு மறுபடியும் அரைச்சி மாவு கொடுக்கலாம். எந்த தப்பும் நடக்கக்கூடாது. கமலா, நீ கடையிலே இரு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். ஊர்மிளாவுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அவ பண்ண தப்பால அவளுடைய புருஷனோட பேரு கொஞ்சம் கெட்டு போச்சுன்னு. அதை அப்படியே விட்டுட்டா முழுசா கெட்டு போயிடும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அப்படி அன்னையில இருந்து அவ புருஷன் மாதிரியே நேர்மையா இருக்க ஆரம்பிச்சா. தான் புருஷன் வித்துக்கிட்டு இருந்த மாதிரி அதே மாவை தான் வித்துக்கிட்டு இருந்தா ஊர்மிளா. இப்படியே சில நாட்கள் போச்சு. ராம்லால் கடைக்கு திரும்ப வந்தப்போ அவனுடைய வியாபாரம் எப்படி விட்டுட்டு போனானோ அப்படியே இருந்துச்சு. வருமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்கல. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். நம்ம எப்பவுமே நம்ம சுயநலத்துக்காக யோசிச்சோம்னா வருமானம் நிறைய தான் வரும். ஆனா நல்ல பேரை சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி அந்த வருமானம் நிரந்தரமான வருமானமாவும் இருக்காது. எனக்கு மாங்காய் சட்னி வாசனை வந்துகிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. எவ்வளவு நேரமா நம்ம வந்து இங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கோம், இன்னுமே வரல. எப்பதான் அந்த ரொட்டிய கொண்டு வர போறா? இதோ கொஞ்ச நேரம் அத்தை. இதோ நானும் மருமகளை கூப்பிடுறேன். அம்மா நிஹாரிகா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து பரிமாறுமா. இங்க எல்லாருக்குமே பசியில வயித்துல எலிகள் ஓடவே ஆரம்பிச்சிடுச்சு. இதோ அத்தை கொண்டு வந்துட்டேன். 2 minutes. அவ எல்லாருக்குமே சீக்கிரமா செஞ்சத கொண்டு வந்து பரிமாறிடுறா. அங்க சாப்பிடுறவங்க 7 பேரு. அவங்க அத்தை, மாமா, கணவர், அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க புருஷனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க முன்னாடி பொரியல், அதுக்கப்புறம் 10 ரொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் இன்னுமே அவ ரொட்டி செய்ய ஆரம்பிக்கிறா. அம்மா மருமகளே, இன்னுமா ரொட்டி செஞ்சுட்டு இருக்க? சீக்கிரம் செஞ்சு கொண்டு வா. அடா, இவங்களது வயிறா இல்ல கிணறா? இதை விட ஸ்பீடா இன்னும் எப்படி செய்ய முடியும்? நான் மனுஷியா இல்ல மெஷினா? ஆனா நிஹாரிகா ரொம்ப சீக்கிரமாவே கஷ்டப்பட்டு ரொட்டியை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன மருமக இது? ஒவ்வொரு ரொட்டிக்கும் எங்களை இவ்வளவு நேரம் நீ காக்க வைக்கிற, சரியா? அது நான் என்ன அத்தை பண்றது? என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பண்றேன். அது இவ்வளவு பெரிய ஃபேமிலிக்கு நான் தனியா எப்படி பண்ண முடியும்? நாளைக்கு ஒரே வாட்டி எல்லா ரொட்டியும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிமாறுறேன். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்காதுல்ல? ஐயோ வேணாமா, எனக்கு சில்லுன்னு சாப்பிட பழக்கம் இல்ல. ரொட்டி சுட சுட சாப்பிட்டாதாமா நல்லா இருக்கும். அடா அத்தானா, சுட சாப்பிடணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு வேக்காடா இருக்கு பாத்தீங்களா? இந்த வேக்காட்லயே நான் இங்க நின்னு செய்யறது பெரிய விஷயம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆஹா, இப்ப இருக்கிற இந்த மருமகங்க வேலை செய்யறதுக்கும் கஷ்டப்படுறது, இப்படி வேக்காட்டுல வேலை செய்யறனே அப்படின்னு அத பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்றது. எந்த வேலையும் உங்களால சரியா செய்ய முடியாது இல்லையா? சரி விட, ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு நீ வெறும் பொரியலை மட்டும் செஞ்சுவே மருமகளே, சரியா? நானும் என்னோட மருமகளும் 2 பேரும் சேர்ந்து நாளையில இருந்து ரொட்டி செய்யறோம். என்ன சாவித்திரி, சரியா சொன்னனா?
அத்த நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம் விடுங்க. இங்க பாருமா, நீ நாளைக்கு பொரியல் செஞ்சு வை, நாங்களே ரொட்டி செஞ்சுக்கிறோம். நீங்க சொன்னதே பண்ணிக்கலாம். மறுநாள் நிஹாரிகா அதே வேலையை தான் பண்றா. பொரியல், ரைத்தா எல்லாமே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மாவு கூட பிசைஞ்சு வச்சிடுறா. அத்த, மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு, பொரியலும் செஞ்சுட்டேன், ரொட்டி பண்ணிடுங்க. அத கேட்டதும் மருமகளும் அத்தையும் 2 பேரும் ரொட்டி சுடுறதுக்காக போறாங்க. அந்த வேக்காட்டுல அவங்களால நிறைய ரொட்டி சுட முடியல. அவங்க அத்தை வேற டயர்ட் ஆயிடுறாங்க. வேர்த்து வேர்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்க பாருமா, என்னால ஆகாதுமா, என்னால இவ்ளோ ரொட்டி செய்ய முடியாது. எவ்வளவு வேக்கடா இருக்கு, எப்படி வேர்க்குது பாரு. இது என்னால ஆவாது, அவ்வளவுதான். இந்த கிச்சன் ரொம்பவே வேர்க்குது. பாபா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இங்க பாரு, இந்த ரொட்டிய நீயே சுட்டு எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்க மருமக தான் அங்கேயே நின்னு வீட்டு எல்லாருக்குமே ரொட்டியை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ செஞ்சு முடிச்சதும் அவங்க வந்து சோஃபால உட்காந்துடுறாங்க. அட கடவுளே, இந்த ரொட்டியை இத்தனை பேருக்கு நின்னு கிச்சன்ல செய்ய முடியாதுப்பா. உயிரே போயிடுச்சு அந்த வேக்காட்டுல எனக்கு. அம்மா மருமகளே, என்னால இந்த மாதிரி ரொட்டி சுட முடியாதுமா. இனிமே உன் வேலையை நீயே பாத்துக்கோ. என்னத்தான் ஒரு நாளைக்கு டயர்ட் ஆயிட்டீங்களா? மறுநாள் காலையில என்ன பண்றா, நிஹாரிகா எல்லாருக்குமே ரொட்டி செஞ்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒன்னாவே எல்லாருக்கும் பரிமாறுறா. ஆனா எல்லாருமே சில்லுன்னு சாப்பிட வேண்டியதா இருந்தது. ஆனா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது முக்கியம் தானே. ஆனா மருமக, இந்த சுட ரொட்டி சாப்பிட்டா இருக்க அந்த சந்தோஷம் இதுல வராது, தெரியுமா? ஓஃபோ, இந்த மாமியாருக்கு சுட சாப்பிடலன்னு தொண்டையில எறுங்காதான் என்ன? இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருமா மருமக, இன்னைக்கு சாயந்தரம் விமலாவோட வீட்ல பூஜை இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. உன்னையும் கூப்பிட்டுட்டு வர சொல்லிருக்காங்க. அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம், சரியா? உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆண்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நம்பர் 1 கஞ்சூஸ். அங்க பூஜைக்கு கூப்பிட்டாங்களா இல்ல சமையல் செய்யறதுக்கு கூப்பிட்டாங்களோ யாருக்கு தெரியும். இங்க இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போதும் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு அவங்க கூட செய்யணுமா நானு? பிடிக்கலனாலும் நிஹாரிகா அந்த ஃபங்க்ஷனுக்கு போற. அங்க பூஜை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட போறாங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர. சோனியா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரவா? இங்க பாட்டு பாடி பாடி நானும் டயர்ட் ஆயிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேனே. ஐயோ அக்கா, பரவாயில்ல, வேணாம். நானே எல்லாம் பாத்துக்கிறேன். எல்லாமே ரெடியா இருக்கு. வெறும் ரொட்டி மட்டும் செய்யணும், நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். பக்காவா? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சோனியா எல்லாருக்குமே ஒரே வாட்டி சாப்பாட பரிமாறுறா. அது மட்டும் இல்லாம சூடான ரொட்டிய சீக்கிரமா பரிமாறுறா. இந்த மாதிரி ஃபட்டாஃபட்டுன்னு இவ்ளோ சூடாவ எல்லாருக்கும் பரிமாறுறா. அடடா, விமலாவோட மருமக ரொம்பவே ஃபாஸ்டா செய்றா. எல்லாருக்கும் அதுவும் சுட சுட எவ்ளோ ஃபாஸ்டா ரொட்டிய செஞ்சு எப்படி பரிமாறா பாரு. யாரு தட்லயும் ரொட்டி இல்லாத இல்ல, நல்லா சாப்பிடுறாங்க. எல்லாரு தட்லயும் சுட சுட ரொட்டி பரிமாறா. சரியாதான் சொல்றாங்க. ஆனா இது எப்படி முடியும்? வீட்லயே என்னால இந்த வேக்காட்டுல எல்லாருக்கும் செய்ய முடியல. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அவ என்னதான் பண்றான்னு பாக்க போறா நிஹாரிகா. அங்க பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. அவ என்ன பண்றானா, பெருசா மாவு எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அத தேய்ச்சு 10ஆவ டிவைட் பண்றா. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணத ஒன்னாவே அவ தேய்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ தேய்ச்ச ஆரம்பித்ததும் அது அப்படியே 10 ரொட்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தவால 10 ரொட்டியும் போட்டு சுட ஆரம்பிச்சிடுறா. ஒரே வாட்டி 10 ரொட்டி ரெடி. சோனியா, என்ன பண்ற நீ? செமையான ட்ரிக்கா இருக்கே. மேடம், இது ஃபாஸ்டா ரொட்டி செய்யறதுக்கான ட்ரிக்கு. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் போ. அடா, இதான் என்னோட ட்ரிக். நான் ஒரே வாட்டி இதே மாதிரி 10 ரொட்டி செஞ்சிருவேன். நிஜமா சரியான ட்ரிக். நாளையில இருந்து நானும் இதே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்ல இருந்து அன்னைக்கு எல்லாருமே சாப்பிட வந்து டைனிங் டேபிள் உட்கார்றாங்க. என்னமா இது, இன்னுமே ரொட்டி கொண்டு வந்து வைக்கல நீ? அத்தை, இன்னில இருந்து நீங்க சுட சுட ரொட்டி தான் சாப்பிட போறீங்க, சரியா? என்னம்மா, உனக்கு ஏதாவது மேஜிக் ஸ்டிக் கிடைச்சதா? அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொட்டி செய்யறதுக்காக உள்ள போறா. அவள மாதிரியே பெரிய உருண்டை மாவு எடுக்கிறா. 10ஆ டிவைட் பண்ணி தேய்ச்சி ஒரே வாட்டி சுட்டு எடுத்துடுறா. இன்னாங்க, இது உங்களுக்கு 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 இது உங்களுக்கு, ஓகேவா? வா மருமக, ஒரே வாட்டி இத்தனை ரொட்டி எப்படிதான் செஞ்ச? ஆனா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் வேகல. ஆனா மருமக, இந்த மாதிரி வெந்தோ வேகாத ரொட்டி எங்களுக்கு கொடுத்திருக்க. என்னமா, கேஸ் காலி அடிச்சா என்ன? ஆமா மருமக, இது சரியா வேக கூட இல்ல. அத்த, உங்களுக்கு சுட ரொட்டி வேணும், நல்லா வெந்திருக்கணும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல அத்த? சுட ரொட்டி சாப்பிடணும்னா இனிமே இப்படிதான் அத்த நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அணில இருந்து அவ சுட சுட இப்படிதான் செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு என்னமோ சந்தோஷமா இருந்தது. வீட்டு ஆளுங்க மட்டும்தான் அதை சாப்பிட கஷ்டப்பட்டாங்க. Thanks for watching.